நமசிவாய. கிச்சன் விஷயம் தான். கிச்சன்ல வந்து பாத்தோம்னா ஒரு விஷயங்கள், கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வைத்து நாம் வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு பண ரீதியான ஒரு விஷயமும், ஒரு அதிர்ஷ்டமா இருக்கட்டும், எல்லா ஒரு செல்வ நிலையும் நம்ம வந்து மேலோங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். கிச்சன்ல ஒவ்வொரு நாள்லயும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வைங்கள் அப்படின்ற மாதிரி அதே மாதிரியான ஒரு கிச்சன் விஷயம் தான். ஆனா என்ன, இது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. வீட்டுல ஆண்களும் செய்யலாம். வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், பணம் செலவில்லாத ஒரு மெத்தட், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போற ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, வந்து சின்னமான் ஸ்டிக்ஸ் வைங்க அப்படின்ற மாதிரி, பேலிஃப் வைங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும், ஒவ்வொன்றையும் வந்து எந்தெந்த மாதிரியான ரூபமாக நம்ம வந்து வந்து செய்து பயன்படலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு விஷயமாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம். இந்த விஷயம் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து பாத்துலாம். அதாவது ஒரு அதிர்ஷ்டமே இல்ல, எனக்கு வந்து எந்த விதத்திலயும் அதிர்ஷ்டமே இல்ல, எல்லா நேரத்திலயும் எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கடைசி வரைக்கும் வந்துட்டு அப்புறம் பாதியில எனக்கு வந்து விட்டு போயிடும், எனக்கு வந்து பண்றேன்பாங்க, இதுலயே அவங்க செலக்ட் ஆவேன், கடைசியில எனக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு துரதிருஷ்டமாவே ஏதாவது ஒரு லைஃப்ல வந்து ஃபுல்லா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்ல. சாதாரணமா நான் வந்து ஒரு 1000% எஃபோர்ட் போட்டா அதுக்கு வர ரிசல்ட் வந்து ஒரு 10% தான் வருது. ஒரு சில பேர் 10% ரிசல்ட் போட்டாலே வந்து எஃபோர்ட் போட்டாலே 1000% ரிசல்ட் வருது. இந்த மாதிரி எல்லாம் வந்து வருந்துவோருக்கு இது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து ஒரு விஷயம் பண்ணி பார்த்தோம்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இது ஸ்டில் இன்னும் மேலை நாடுகளில் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இதோட உண்மையான ஒரு பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ வந்து இதை எடுத்துட்டு போ, அதை எடுத்துட்டு போய் இங்க வச்சுக்கோ, இதை பேக்கெட்ல வை, அங்க வை, இங்க வை, 4 வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு கடைசியில எதுக்கு வச்சோன்னே தெரியாம அதுக்கு பிரயோஜனமும் இருக்கா இல்லையான்னு தெரியாத மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது அது எதன காரணம், என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம வந்து விளக்க வேண்டியிருக்குது. இதை வந்து மேலை நாடுகளில் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, கேசினோஸ்க்கு போறது, லாட்டரிக்கு போறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ரேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது திடீர்னு வரக்கூடிய பணம் அப்படின்னு வைங்களேன், அதிர்ஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் அப்படின்ற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். இது சூது அப்படின்ற மாதிரி அவங்க யூஸ் பண்றாங்க. பட் நான் சொல்றது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது அதிர்ஷ்டத்தின் மூலமாக வர வேண்டிய பணம். எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு போனா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா பெண்டன் மாதிரி எல்லாம் பண்ணி போட்டுப்பாங்க. பெண்டன் மாதிரி எல்லாம் பண்ணி போட்டுட்டு நம்மளே வந்து பெண்டன் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெட்டிங் வைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பெட்டிங் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, சூது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையிலே நம்மள வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வந்து இந்த பரமபத விளையாட்டு மாதிரி தான். நம்ம வந்து ஏறி போயிட்டே இருக்கோம், நினைச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப வாஸ்டா நம்ம ஏறி போகும்போது நமக்கு வந்து நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்னே தெரியாது. நம்ம ஏறி போகும்போது அவ்வளவு ஒரு சுகம் இருக்கும். அதாவது நீங்க ஜெயண்ட் வீல்ல எல்லாருமே சுத்தி இருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஜெயண்ட் வீல் அப்படி மேல ஏறும்போது பெருசா தெரியாது, ரொம்ப அப்படியே ஜாலியா மேல போற மாதிரி இருக்கும். அதை சடார்னு கீழே வரும்போது வயிற்றுக்குள்ள அடியில இருந்து அப்படியே மேல இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் வந்து சூது அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம மேல ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டிருக்கும் போது பல பேர் நம்மளை பாராட்டும் போது, பல பேர் வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு பெரிய பணக்காரனா இருக்கான் பாரு, என்ன கார் வச்சிருக்கான் பாரு, என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்றான் பாரு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. கடைசியில பார்த்தோம்னாக்கா ஒரு டைம்ல நம்ம வந்து கீழே இழுக்கும் போது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால சூதுக்கு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க. பட் இந்த விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, அதிர்ஷ்டம் வந்து பொருள் ரூபமாக, பண ரூபமாக, எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டமாக, அதிர்ஷ்டமான நபராக உங்களை மாற்றும். அதுவே நமக்கு போதும். தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு சூதுங்கிற மாதிரியான விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது பணம் வரும்னோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்கும்போது ஆஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்ற மாதிரியோ ஒரு சைக்கிக் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் வந்து என்னுடைய கடமையாக என்ன நினைக்கிறதுனா, ஒருவரை தவறான விஷயத்திற்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதை நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றதுல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நல்ல விஷயத்துக்கு அவர்களுக்கு பயன்பட வேண்டும், சொசைட்டிக்கும் அது நல்ல விஷயத்துக்காக இருக்கும். சோ அதனால வந்து இந்த ஒரு விஷயம் என்னங்கிறதுனால இதுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு. இந்த ஒரு காய், ஜாதிக்காய்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, நட்மைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதிக்காய்க்கு உண்டான பவர் வந்து அபரிமிதமான ஒரு பயன். மருத்துவத்திலையும் சரி, லக்க இம்ப்ரூவ் பண்றதுலயும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது. அதனாலதான் அந்த ஜாதிக்காய், ஜாதி பத்திரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி, குழந்தையே இல்லாத ஒரு மலட்டுத்தன்மை உள்ள ஆணோ பெண்ணோ இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது குழந்தையை கொடுக்கக்கூடிய விஷயம்னு இதை வந்து ஒரு ஸ்லேடை மொழியாக சொல்லி வைத்திருந்தார்கள் முதல்ல. நம்மளுடைய உங்க பாட்டியோட அந்த மாதிரியான இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாட்டியோட அம்மா கூட இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு 80s 90s எல்லாம் இருக்கிறவங்க, கான்சியஸா இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ஜாதிக்காயை பத்தி சொல்லுமா, ஜாதி பத்திரி பத்தி சொல்லு பாட்டின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பத்தி நிறைய பழமொழிகள் சொல்லுவார்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க. சோ அது மாதிரி ஒரு ஜாதிக்காய்ங்கிறது அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. பெண்டன்ட் மாதிரி கூட பண்ணி போட்டுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் நீங்க கேட்டீங்கன்னா, சாதாரணமா நீங்க கையில வச்சுக்கலாம். அதை வைக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இதை ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வருஷம் கூட நீங்க தாராளமா வச்சுக்கிட்டு இருக்கலாம். மஞ்சள், எதுக்காக மஞ்சள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஒரு சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிளானட்ல வந்து ஜூபிட்டருடைய அம்சத்தை கொண்டது. ஜூபிட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஜூபிட்டரோட தசை நடந்துட்டு இருக்கு, புத்தி நடந்துகிட்டு இருக்குனாலோ உங்களுக்கு வந்து நீச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. சோ அப்ப ஜூபிட்டருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இந்த விஷயத்தை வரும்போது நம்ம மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஜிப்லாக் கவர், சின்ன ஜிப்லாக் கவர்னு வச்சுக்கோங்க. ஜிப்லாக் கவர் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட கன்வீனியன்ஸ் சொல்றேன். ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க வந்து இந்த மஞ்சள் சிறுதோட வச்சு அதை வந்து புரட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா மஞ்சள்ல வந்து தண்ணி வச்சுட்டு அதை வந்து புரட்டி எடுத்துட்டு கையில வச்சுட்டு முதல் நாள் மட்டும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வித அதிர்ஷ்டமும் வந்து சேர வேண்டும். யாருக்கு ப்ரே பண்றதுன்னா பிரபஞ்சத்திடம் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே பண்றதும் அதே தான் பண்றோம். சோ அதே மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு சின்ன கவர்ல போட்டுட்டு வச்சுக்கலாம். ராவா நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களா கூட தாராளமாக பேக்கெட்ல அதை அப்படியே கூட வைத்துக் கொள்ளலாம். பர்ஸ்ல வைக்கிறாங்க, பர்ஸ்ல வைக்கும்போது கொஞ்சம் பல்ஜா தெரியும், அந்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லேடிஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமா வைக்கலாம். லெதர் பேக்ல வச்சா பயன் தராது, லெதர் யூஸ் பண்ணாதீங்க. லெதர்ல வச்சுட்டு எனக்கு பயன் தரலையே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. சோ நான் லெதர் யூஸ் பண்ணுங்க, நான் லெதர்ல வைத்து பாருங்கள். எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கும்னே நினைக்கல, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடிக்கடி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜாதிக்காய் என்பது இருக்கும். செய்து பாருங்கள், பயனடையுங்கள். பலருக்கும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து உங்களுடைய உறவினர்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நமசிவாய.